நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டீங்க இந்த ட்விஸ்ட்டை. என்னடா சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்கார்ல, அவரு வந்து வெளியே வந்துட்டாருங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தேவசேனா மட்டும்தாங்க. தேவசேனோட முயற்சி, தேவசேனோட விடாமுயற்சி, இது மட்டும்தான் இந்த வெற்றிக்கான ஒரு அறிகுறின்னு நம்ம சொல்லிட்டு தாராளமா சொல்லலாம். எப்படி எந்த நாளை எப்படா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஷாக்கிங்கா நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். கண்டிப்பா இது உண்மைதாங்க. நம்ம தேவசேனா இருக்காங்களா, அவங்க வந்து ராஜேஸ்வரிக்கு எதிராக ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் எல்லாம் திரட்டி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க கூட போயிட்டு நம்ம விஜய்க்கு இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருந்துச்சுல்ல அந்த ஒய்ஃப், அவங்க வந்து எங்க தவறுனாங்க, எப்படி இது நடந்துச்சு, எதனால அப்படின்ற எல்லா ஆராய்ச்சியும் அங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் முதல் கொண்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம் கலெக்ட் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், தவறுதலா விழுந்து அவங்க தவறுதலா தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு பதிவு வந்து இதுக்கு முன்னாடி கேஸ் போயிட்டு அந்த கேஸ் மூலியமா நம்ம விஜய் உள்ள போக இருந்து அன்னபூர்ணி இந்த மாதிரி இதுக்கும் இந்த கேஸ்க்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நான் எந்த ஒரு கொலையும் பார்க்கல, இது எல்லாமே அவங்களே சித்தரிச்சு என்ன இந்த மாதிரி சொல்ல வைச்சாங்க, மற்றபடி இந்த மாதிரி நல்லவங்களா கஷ்டப்படுறதுன்னு எனக்கு இது இல்லை, அவங்க எந்த ஒரு தப்பும் செய்யலன்னு சொல்லிட்டு இவங்க உண்மையை ஒத்துக்கிறாங்க. இவங்களோட நல்ல மனசால தான் விஜய் அப்ப தப்பிச்சாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனா எல்லா டைமும் அதே மாதிரி நடக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. அதுவும் ஒரு எவிடன்ஸா எடுத்துக்கிறாங்க. அப்பவே இந்த மாதிரி போலீஸ் சாட்சியை வச்சு எப்படியோ ஒன்று முடிக்க பார்த்தாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு திருப்பவும் இந்த கேஸை ரீஓபன் பண்றதுனால இது போலீஸ் சாட்சியா தான் இருக்கும், இது எப்படி ஒரிஜினல் ஆகும், இது என்ன எவிடன்ஸ் இருக்கு, அவங்க வந்து சொல்றதுனால அது உண்மையாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எடுத்து வைக்கிறாங்க. அவங்க கேட்கிற கேள்வி கரெக்டான நியாயம் தானே, சொல்லுங்க இதுக்கு பதில் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தை பார்த்து கேட்கறாங்க. உடனே கொஞ்ச நேரம் இருந்து ரஞ்சிதா மாத்தி மாத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே பார்க்கணுமே சும்மா இருந்த சங்க எப்படா ஊதி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா ஒரு பக்கம் கியூட்டா வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், அந்த மாதிரி ஒரு பக்கம் அடிச்சு ஓட விடுறாங்க நம்ம ரஞ்சித் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பார்த்தேன் பார்க்கல, பார்த்தேன் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாத்தியா பார்க்கலையா அப்படின்னு கேட்டா உடனே நான் இருந்து பார்த்தா அந்த அங்கதான் இருந்தேன், எந்த இடம் எல்லாமே நோட்ட ஆரம்பிக்கிறாங்க. தப்பா சொல்றது எல்லாமே தப்புங்க. ஆனா இந்த விஷயம் எதுவுமே நம்ம கதிரேசனுக்கும் மறுபக்கம் நிஷாவுக்கும் தெரியாது. இவங்களுக்கு முற்றிலுமா எங்க நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியும், ஆனா எப்ப நடந்துச்சு எப்படி நடந்துச்சு இதோட முழு விவரமும் தெரியாது. ஏன்னா ரஞ்சிதமும் இருந்தாங்க, ஆனா ரஞ்சிதத்துக்கு எதுவும் தெரியாது. ரஞ்சித் சொல்றது எல்லாமே தப்பா தான் சொல்றாங்க. உடனே இதுக்கெல்லாம் எவிடன்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் டக்குன்னு தூக்கி அப்படியே சும்மா காட்டுறாங்க. ஒரு பக்கம் நம்ம தலைவி உடனே பார்த்துதான் அடடா இதுதான் விஷயமா அப்படின்னா, தேவசேனா நீங்க வேற லெவல் தேவசேனா, உங்களவே ஃபர்ஸ்ட் பிடிச்சிருந்தா இந்நேரம் விஜய் வெளியே கொண்டு வந்து ஒரு பக்கம் குடும்பத்தோட சந்தோஷமா கோடாகலமா இருந்திருப்பாங்களே, அப்படிப்பட்ட விஷயத்தை தவற விட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்திரம் வருது. என்னங்க பண்றது, ஆத்திரம் வரதா வரும், எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி இருக்கணும். சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்காருல, அவர் வந்து மூக்கால் ஆடுறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, என்னடா இது நம்ம வாழ்க்கையில கஷ்டத்து மேல கஷ்டம் வந்துனே இருக்கு, இந்த கஷ்டம் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில அப்படியே சும்மா கூணி குறுகி போய் வந்துன்னு இருக்காரு. மிஸ்டர் கதிரேசன், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ நஷ்டம் வந்தாலும், எவ்வளோ துக்கம் வந்தாலும், எவ்வளோ துயரம் வந்தாலும், யார் எத்தனை பேர் என்ன அடிச்சாலும் நான் தாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொட்டை மண்டியை போட்டு நிக்கிறார் பாத்தியா, அதுதான் அங்க கெத்து. சொட்டை அதுதானே நம்ம தமிழ்நாட்டின் பாரம்பரிய சொத்து, அதனால அந்த சொத்தை யாருக்காக விட்டு தரக்கூடாது. பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, நிஷா இருக்காங்களா, அவங்க இருந்து எப்படியாவது நான் நடந்தால் நடை அழகு அழகு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து அவங்க அழகு அவங்களே பியூட்டிஃபுல்லா காட்டினு இருக்காங்க. நான் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆண் அழக நம்ம விஜய் எப்படியாவது கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு தாங்க. என்னடா விஜய்க்கு இவ்வளவு போட்டியா, தமிழ்நாட்டில் இன்னும் எத்தனை பேருக்கு 90s கிட்ஸ்க்கு கல்யாணம் ஆகாம ஒரு பக்கம் எல்லாரும் தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல ஒருத்தருக்கு இத்தனை அப்படின்ற மாதிரி போட்டி மேல போட்டி, பொறாம மேல பொறாம ஆடினே இருக்காங்க, ஓடினே இருக்காங்க. என்ன பண்றது ஏது பண்றது சொல்லிட்டு தெரியாம நாமளும் ஒரு பக்கம் பயத்துல பயந்துனே இருக்கும். சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, நம்ம கதிரேசன் இருக்காருல, அவரு வந்து நிஷா தபார் என்ன பண்ணுவே ஏது பண்ணுவா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் வர்றாங்க. நீ எத்தனை டைம் வேணா முடிவு பண்ணிக்கோ, எத்தனை டைம் வேணா பேசிக்கோ, உன் பேச்சை நீயே கூட கேட்டுக்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, எனக்கு என் பொண்ணு வேணும், என் பொண்ணு எப்படியான காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முற்றிலும் ஒரே பேச்சை தான் இருக்காங்க. இது கேட்கும் போது நமக்கு ஒரு பக்கம் பரவாயில்ல, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பாசமலரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா பாசம் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வேஷம் இருக்கும். அந்த வேஷத்தையும் நம்ம பாத்துக்கணுங்க, பாசத்தை மட்டும் பார்த்துட்டு ஏமாந்துடக்கூடாது. அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாம தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு. சரி பார்த்துப்போம், எவ்வளவோ பார்த்தாச்சு வாழ்க்கையில, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனா எல்லாத்தையும் பக்கம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும், அப்பதான் நமக்கு ஏதோ ஒண்ணு நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் முற்றிலும்
வெவ்வேறு கோணங்கள்ல ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. எல்லாமே அந்த கடவுள் மேல இருக்கிற பாரத்தை போட்டு எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் போனால் நம்ம வாழ்க்கையில ஜம்முன்னு கும்முன்னு வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கியூட்டான அழகான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல பாருங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி குழந்தை பெற்றுக்க போறாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்படா எந்த விதத்துலடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அதெல்லாம் சொல்லு இருப்பாங்க, அதெல்லாம் காட்டினா இருப்பாங்க. என்னங்க பேசுறீங்க, அதெல்லாம் முடிஞ்சாச்சு. இனிமே நம்ம மல்லி சாதா மல்லி இல்ல, பிரெக்னென்ட் மல்லி. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், அந்த நம்பருக்கு தருக டாடா.